ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ப்ளே தமிழ் அப். ஸோ இப்போ நம்ம டெவில் மே கிரைன்னு சொல்லிட்டு ஒரு அனிமே இப்போ நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் சைட்லேருந்து தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஃபைனலி அது டோட்டல் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். ஏன்னா சீசன் 1 வெறும் 8 எபிசோட்ஸ் தான். அண்ட் இன்கேஸ் நீங்கள் கொஞ்சம் ஆக்ஷன் அண்ட் இந்த மாதிரி டீமன்ஸ் அகெயின்ஸ்டாக ஃபைட் பண்ணுற மாதிரியான ஒரு அனிமேவே தேடிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த அனிமே வேணால் செக் பண்ணலாம். ஸ்டார்டிங்கே சொல்லிடுறேன், இது இன்னும் நம்ம தமிழ் டப்லலாம் ரிலீஸ் பண்ணல. அண்ட் ஆக்சுவலி நெட்ஃப்ளிக்ஸ் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அனிமையும் நம்ம தமிழ் டப்லலாம் இன்னும் வரல. ஸோ ஒன்லி நீங்கள் இங்கிலீஷ் டப்டு ஆர் நீங்கள் சப்டு வித் லாங்குவேஜோட நீங்கள் ஜாப்பனீஸ் லாங்குவேஜோட பார்த்துடலாம். பை த வே, எனக்கு பொறுத்த வரைக்கும் என்டையர் அனிமே செம்மையாக கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரோ, இது என்ன ஸ்டோரி, என்ன கான்செப்ட், அது எல்லாத்தையும் அப்படி இன்னைக்கு ஒரு வீடியோ நம்ம பார்த்துடலாம். ஸோ ஸ்டார்டிங் நம்ம டெவில் மே கிரை வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு கேமு தான். அண்டு நானும் சின்ன வயசில் இந்த கேம் ஆடியிருக்கேன்னு நினைக்கிறேன், பட் எக்ஸாக்டாக தெரில. அண்ட் இன்கேஸ் நீங்கள் எல்லாம் இந்த கேம் ஆடிருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் கான்செப்ட் ஸ்டோரி உள்ளே எப்படி போயிட்டு இருக்குன்னு. பட் ஜென்ரலான ஆடியன்ஸ்க்கு சொல்கிறேன், லைக் நம்ம டெவில் மே கிரை ஒரு கோர் கான்செப்ட் வந்து நம்ம ஹீரோ பேர் தான் வந்து டான்டே. அண்ட் இவர் வந்து ஹியூமன் தான், பட் பாதி ஹியூமன் பாதி டீமனு. அண்ட் அதனால இவர்கிட்ட கொஞ்சம் ஸ்பெஷலான பவர் இருக்குது. அண்ட் ஆக்சுவலி இவர் வந்து ஒரு டீமன் ஹண்டரான ஒரு ஜாப் தான் வந்து இப்போது பார்த்துட்ருக்காரு. பட் அவருக்கே தெரியாது அவர் வந்து பாதி டீமன் மாதிரி. அது கொஞ்சம் போக தான் தெரிஞ்சிடும். ஆனால் இவர்கிட்ட நல்ல ஒரு சூப்பர் ஸ்ட்ரென்த்தான ஒரு பவர் இருக்குன்னு அது ஸ்டோரி வைஸில் வந்து இந்த என்கிட்ட சீசன் 1 நல்லபடியாக வந்து சொல்லியிருக்காங்க. லைக் எப்படி அவர் டீமனு அண்ட் எப்படி பாதி ஹியூமன் சொல்லிட்டு அந்த ஒரு நல்ல எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாம் உள்ளே போவோம். பட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னொரு சைடில் இந்த என்கிட்ட டீமன்ஸ்க்கும் தனி ஒரு உலகமே இருக்குது. அண்ட் அந்த உலகம் நம்ம உலகம் வந்து ஆக்சுவலி ஒரு சின்ன இடத்துல ஒரு போர்ட்டல் ஆட்டம் ஒன்று ஓப்பன் ஆகிருக்கு. நிறைய பேர் வந்து அந்த டீமன் உலகத்துலேருந்து அப்படியே நம்ம உலகத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதை எப்படியாச்சும் ஸ்டாப் பண்ணணும், அதுதானே ஜென்ரிக்கான பாயிண்ட்டு. பட் இதில் வந்து ஒரு இமோஷ்னல் பார்ட் ஒன்று கொண்டு வந்துட்டாங்க. அந்த டீமன் உலகம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அங்கே வந்து எல்லாமே வந்து டீமன்ஸுன்னு கிடையாது. அங்கேயும் சில சர்வைவ் பண்ணுற மாதிரியான இன்னோசென்ட்டான டீமன்ஸும் இருக்காங்க. அவங்க வந்து அவங்க ஃபேமிலி எப்படியாச்சும் சேவ் பண்ணணும்னு தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்களோட ஒரு ஹெட்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் ரேபிட்டுன்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. இனிஷியலி அந்த கேரக்டரை பார்க்கும்போது நம்மளுக்கே செம்ம காண்ட் டென்ஷன் ஆகும். என்னையா அவ்வளோ ப்ரூட்டலாக இருக்க. ஏன்னா நான் அது ஆப்வியஸ்லி பார்த்தீங்கன்னா அது ஒரு டீமனு. ஸோ அந்த டீமன் உலகத்துலேருந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வில்லனாக தான் அதை கன்சிடர் பண்ணுவோம். பட் அதுக்கு பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டோரி இருக்குது. அண்டு அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நம்மளுக்கே செம்மையாக ஃபீல் ஆகும். ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டைலாகே இருக்காது, வெறும் மியூசிக்கலாகவே வந்து ஒரு செக்மெண்ட் ஃபுல்லாக போவோம். அல்டிமேட். ஆனால் ஸ்டோரியை நல்லபடியாக வந்து நம்மளுக்கு சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. அது நல்லபடியாக கனெக்டும் ஆகிருக்கு. ஸோ கண்டிப்பாக ஆஸ் நீங்கள் ஒரு பெரிய பர்ஸ்பெக்டிவ் வியூவில் ஒரு நல்ல ஹை மெச்சூர்டான ஸ்டோரி ரைட்டிங்கோடு நீங்கள் ஒரு எதிர்பார்க்குறீங்கன்னா ஸ்டோரி வைஸில் அது இந்த அனிமேல இருக்குது. ஸோ ஜென்ரலான கான்செப்டில் போவோமே, இந்த மாதிரி டீமன்ஸாக நம்ம உலகத்துக்கு வந்தால் நம்ம சும்மா இருப்போமா, நம்ம ஹியூமன்ஸ். ஸோ அவங்களும் தனியாக ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் ஆட்டம் ஒன்று கிரியேட் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி டீமன்ஸை ஹண்ட் பண்ணுறதுக்காக. அண்ட் அங்கே இன்னொரு முக்கியமான மெயின் ஆக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த கேரக்டரும் நல்லபடியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க. இவங்களுக்கும் அனிமே உலகத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா கேரக்டர்ஸ்க்கும் பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டோரி இருக்குது. ஸோ அந்த ஒரு ஆர்க்கை தான் வந்து அவங்க நல்லபடியாக எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. அண்ட் அதுவும் திருப்பி நம்ம இந்த அனிமேலும் நல்லபடியாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால நீங்கள் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஜட்மெண்டலாக போவீங்க. எல்லா கேரக்டர்ஸ்க்கும் பேக்ரவுண்ட் ஸ்டோரி தந்து இப்போ நான் யாரையா சப்போர்ட் பண்ணுறது, இவன் அவன் இடத்துல கரெக்டாக இருக்கான், நம்ம ஹீரோ அவன் இடத்துல கரெக்டாக இருக்கான், இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆகிரும். அண்ட் இப்போதைக்கு கோர் கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த டீமன் உலகம் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி அண்டு நம்ம இந்த உலகத்தை அட்டாக் பண்ண எல்லா டீமன்ஸும் உள்ளே வந்துடுவாங்க. ஸோ அது எப்படியாச்சும் ஸ்டாப் பண்ணணும். அண்ட் அந்த ஸ்டாப் பண்ணுறதுக்காக கீ ஒரே ஒரு ஆள், வேறு யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ டான்டேவே தான். ஸோ அவருக்கு எப்படி ப்ரோ அவ்வளோ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பவர் இருக்குது, அதெல்லாமே நம்ம இந்த அனிமேல பொறுமையாக பார்த்துடலாம். எனக்கு பொறுத்த வரைக்கும் சீசன் 1 செம்ம நல்லா கொஞ்சம் அந்த விஷயத்தை வந்து நல்லபடியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. ப்ரூட்டலான ஆக்ஷன் செக்மெண்ட்டும் செம்மையாக காமிச்சிருக்காங்க. எந்தெந்த போர்ஷன்ஸில் வந்து அந்த ஹை குவாலிட்டியை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் பார்த்தீங்களா ஒரு ஆக்ஷன் செக்மெண்ட்டில், அதெல்லாம் அல்டிமேட்டாக இருந்திருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சில இடத்துல அது அனிமே ஸ்டைல் மாதிரியே இருக்காது, அவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, ஏன்னா கொஞ்சம் அனிமேஷன் வைஸில் அவங்க அதை மிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அது வந்து ஒரு பக்கம் அனிமேஷன் மாதிரி தெரியும், ஆனால் இன்னொரு பக்கம் அனிமே கோராக வச்சு தான் அவங்க போயிட்டு இருக்காங்க. பட் என்ன இருந்தாலும் அப்கமிங் நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் இதை கண்டினியூ பண்ணுவாங்க. அண்டு அது ஜென்ரிக்காக சொல்லும் போது இப்போதைக்கு IMDbலாம் ரேட்டிங் கண்டிப்பாக சொல்கிறேன் பர்ஃபெக்டாக நல்ல ஒரு ஹை ஸ்கோரிங்காக தான் இருக்கும். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி டோட்டல் வர்த்தாகவே இருந்திருக்கு. ஏன் நம்ம ப்ளே தமிழ் டப் இதுக்கு ரேட் வந்து டெஃபினட்டாக ஒரு 8 தரலாம் அவுட் ஆஃப் 10. ஒரு நல்ல அனிமே தான். பை த வே, இன்னும் நம்ம தமிழ் டப்பில் கிடையாது, இங்கிலீஷ் டப்பில் வேணால் அவைலபிளாக இருக்குது. இங்கிலீஷ் டப்பும் சூப்பராக இருக்குது. ஸோ ஜென்ரலாக நான் மோஸ்ட்லி அதில் தான் பார்ப்பேன். பட் நிறைய பேர் வந்து ஒரிஜினல் லாங்குவேஜ் வித் சப்டைட்டில்ஸோட தான் எதிர்பார்ப்பீங்க. ஸோ இன்கேஸ் நீங்களும் அந்த கேட்டகிரியில் இருந்தீங்கன்னா நீங்கள் அதுலேயும் கண்டினியூ பண்ணுங்கள். அண்ட் இன்னும் சீசன் 2 பற்றி எந்த ஒரு அப்டேட்டும் வரல. வந்தால் நான் தனியாக கண்டிப்பாக நம்ம அனிமே அப்டேட்ஸ்
டப்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு தனியாக ஆரம்பிச்சிருக்கோம் நம்ம சேனலில். ஸோ அதில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். பை த வே இன்கேஸ் நீங்களோ பார்த்துட்டீங்க, உங்களோட தாட்ஸ் எப்படி இருந்ததுன்னு அது எல்லாத்தையும் கமெண்ட் செக்ஷன்லையும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்னைக்கு ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா அப்படி மறக்காமல் லைக்கோ பண்ணிடுங்க. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் Play Thumb Up. See you in next video. Bye guys.